ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல மணக்க சூப்பரான சுவையில் காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது ஒன்று இருந்தால் போதுங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளாக ஒரு முறை செஞ்சு வச்சுடுங்க. இனி சைட் டிஷ் செய்யவே தேவையில்லை. 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது ரெண்டையுமே வறுத்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வறுபடணும், ரொம்ப செவந்துடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி ஒன்று போல் எல்லாமே பொரிஞ்சு இருக்கணும். இது மாதிரி பொரிஞ்சு வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப சட்டுன்னு சீக்கிரமாக வதங்கிடும். இது மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட 50 கிராம் அளவு புளி, ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 50 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டாலே போதுங்க. வெங்காயம் வெந்ததும் லைட்டாக தண்ணி பிரியும், அதனால் தண்ணி சேர்க்காமல் அப்படியே மூடி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச வெந்தய கடுகை கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இல்லாமல் இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், வெந்து தண்ணீர் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது லைட்டாக ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறாமல் சேர்த்துடாதீங்க. லைட்டாக ஆறின பிறகு எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு 20 பூண்டு கிட்ட சேர்த்துட்டு பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பூண்டு ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பட்டிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்து இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் பூண்டு மிளகாய்த்தூள் எல்லாம் அப்படியே சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து கொஞ்சம் திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ட்ராவல் வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இதை வெளியே வச்சு சாப்பிட்டாலும் 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சைட் டிஷ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.